சென்னையிலே தொழில் செய்தால் குண்டர்கள் வந்து அவர்கள் வரி வசூல் பண்ணுகிறார்கள். யார் அந்த குண்டர்கள் என்று சொன்னால் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். துப்புரவு தொழிலாளர் என்ன கேட்டார்கள்? கூலி உயர்வு கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்கள். இன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஆசிரியர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். கோட்டையிலே வேலை பார்க்கிற அனைத்து அரசு ஊழியர்களும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறார்கள். சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் கொடுக்கிறார், எந்த அரசு அலுவலர்களும் இன்றைக்கு லீவ் எடுக்கக்கூடாது என்று. ஏன் என்று சொன்னால் எல்லோரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் சீஃப் செக்ரட்டரி மறைமுகமாக அவர்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அவ்வளவு மோசமான அளவுக்கு ஒட்டுமொத்த பொதுமக்கள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு எல்லா தரப்பிலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இன்னைக்கு இந்த அரசு இன்னைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது.